Hello viewers, welcome to our channel. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆக்ஷன் மூவி தான். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஆக்ஷன் ரிலேட்டடான மூவிஸ்லாம் அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா வீடியோ ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். எனக்கு இந்த வீடியோவில் 2023 வந்த ஒரு பயங்கரமான அன்ரேட்டட் ஆக்ஷன் மூவி அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு இந்த மூவி பிடிக்கும். பிகாஸ் இது ரிலீஸ் ஆன டைமில் பெரிய அளவுக்கு ஒரு பாப்புலாரிட்டி இல்லாமல் இருந்துச்சு. ஆஃப்டர் ஓடிடி ரிலீஸுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த மூவியை பற்றி பேச ஆரம்பித்தாங்க. ஸோ டைரெக்டாக சோனி தான் ரிலீஸ் பண்ணாங்க தியேட்டர்ஸில். நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். சிசு அப்படிங்கிற ஒரு மூவி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஓல்டு மேன் லுக்கில் இருக்கக்கூடிய ஹீரோ. ஓகேவா? ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்மிலேருந்து ரிட்டையர்ட் ஆகிருப்பார். ஸோ ஐ மீன் அவரோட க்ரேஸியான சில திங்ஸால் அவங்களே வெளியே போகணுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. மூவியை பொறுத்த வரைக்கும் ஹீரோ ஒரு ஒன் மேன் ஆர்மி. ஸோ அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி யாருமே இல்லை. கண்ட்ரிலேருந்து ரொம்ப அவுட்டோரில் ஒரு மவுண்டைன் பக்கத்தில் தனியாக இருக்கார் ஒரு ஹவுஸில். ஹீரோவோட ப்ரொஃபஷனல் என்ன அப்படின்னா கோல்டு மைனிங் பண்ணுறது. ஒரு நாளைக்கு அவருக்கு அவரே எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு ஒரு இடத்துல நிறைய கோல்டு கிடைக்குது. அந்த கண்ட்ரியில் வார் போயிட்டு இருக்கிறதுனால இங்கே வீட்டில் வைக்கிறது சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அவரோட பேக்கில் ஃபில் பண்ணி ஒரு பேங்க்கில் டெபாசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்காரு. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு சோல்ஜர்ஸ் டீம் அந்த வாரில் தோற்ற ஆப்பரண்ட் கண்ட்ரி டீம் போயிட்டுருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு நம்ம ஹீரோ கிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய கோல்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே ஹீரோவை டார்கெட் பண்ணுறாங்க அந்த கோல்டுக்காக. ஃபஸ்ட்டு ஒரு 3 கேங்காக பிரிஞ்சு தனித்தனியாக ஹீரோவை போய் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஹீரோவை ஃபாலோ பண்ணி எந்த டீம் ஃபஸ்ட்டு ஹீரோவை பிடிக்கிறீங்களோ அப்படி அந்த மாதிரி. ஃபஸ்ட்டு டீமை ஹீரோ பார்த்தீங்கன்னா ஈஸியாக அட்டாக் பண்ணி டிஃபீட் பண்ணிடுவார். செகண்ட் டீம் பார்த்தீங்கன்னா ஹீரோவை அந்த கேனன் இருக்கும்ல, ஸோ அதை வச்சு அட்டாக் பண்ணிடுவாங்க. அதில் ஹீரோவுக்கு பயங்கரமான டேமேஜ் வரும். அது மட்டும் இல்லாமல் அவரோட கோல்டையும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. கோபத்தில் ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்கள பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கோல்டுக்காக திருப்பி அவங்க கூட ஃபைட் பண்ணுவார். இந்த மூவியில் ஒரு பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங்கான சீன் இருக்கும். அந்த ஆப்போனண்ட்லுமே அவங்களோட கண்ட்ரிக்கு போகிறதுக்காக ஒரு ஃப்ளைட் வெயிட் பண்ணிகிட்ருப்போம். ஆப்போசிட்டில் ஒரு சின்ன ரிவர் இருக்கும். அந்த ரிவரை தாண்டி போயிட்டால் ரொம்ப ஈஸியாக போயிடலாம். ஹீரோ என்ன பண்ணிடுவார்னா அந்த ரிவருக்குள்ளே இருந்து யார் யார் அந்த பக்கத்தை கிராஸ் பண்ணுறாங்களோ ஒருத்தனையாக போட்டு தள்ளுவார். ஹீரோ ஒரு தனி சிங்கிள் பர்சனுக்கு பயந்துக்கிட்டு மொத்தம் அந்த சோல்ஜர்ஸ் டீமே வேறு லொக்கேஷனுக்கு போவாங்க. ஹீரோவும் தண்ணிக்கடியில் பயங்கரமாக மறைஞ்சி அந்த ஃபைட் சீரியஸ்லி வேறு லெவலில் இருக்கும். இன்னும் நிறைய கூஸ்பம்ப் சீன்ஸ்லாம் இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஆக்ஷன் மூவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஆக்ஷன் ரிலேட்டடான மூவிஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆக்ஷன் ரிலேட்டடான மூவிஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் சிசு அப்படிங்கிற ஒரு படத்தை பற்றி தான். ஸ்டார்டிங்லேயே ஹீரோ பார்த்தீங்கன்னா கோல்டு மைனிங் பண்ணிகிட்ருப்பார். ஸோ அவரே எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு ஒரு அதிகமான கோல்டு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பிளேஸில் ஹீரோவுக்கு கிடைக்குது. அதை பார்த்ததுமே பயங்கர சந்தோஷம். இப்போ அந்த கோல்டெல்லாம் எடுத்து ஒரு பேக்கில் ஃபில் பண்ணி அவரோட வீட்டுக்கு போகிறாரு. இப்போ ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பயம் இருக்குது. பிகாஸ் அந்த கண்ட்ரியில் ஒரு பெரிய வார் போயிட்டுருக்கு. அதனால் இதை யாராவது எடுத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு பயம். ஸோ அதனால் ரொம்ப நேரம் யோசித்து இந்த கோல்டு எல்லாமே நம்ம பேங்க்கில் டெபாசிட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுறாரு. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கில் அந்த கோல்டு எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு அவரோட குதிரையில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு பேங்க்குக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த வார் முடிஞ்சு எனிமி கண்ட்ரிஸ் சோல்ஜர்ஸ் எல்லாமே ட்ரக்ஸ் ப்ளஸ் அவங்கள வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கேங்காக அவங்களோட நாட்டுக்கு போயிட்டுருக்காங்க. ஸோ ஹீரோவும் அந்த கேங்கும் பார்த்திங்கன்னா ஆப்பரண்ட் அப்புறம் மீட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களும் அந்த பக்கம் போயிட்டுருக்காங்க. ஹீரோவும் அந்த டீமை கிராஸ் பண்ணி போயிட்டுருக்காரு. அப்படி போகும்போது ஹீரோவோட பேக்லேருந்து ஒரு சின்ன கோல்டு பீஸ் பார்த்திங்கன்னா கீழே விழுது.
இந்த கோல்டு பீஸை பார்த்தீங்கன்னா அந்த சோல்ஜர் ஒருத்தன் எடுத்து அந்த அவனோட ஜெனரலுக்கு கொடுக்குறான். அவனுமே இதை பார்த்துட்டு ரொம்ப பியூரான கோல்டு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறான். சாதாரண ஒருத்தங்கிட்ட எப்படி இவ்வளோ கோல்டு அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இப்போ எல்லாருமே நம்ம ஹீரோவை தான் டார்கெட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக அவன் வச்சுருக்க அந்த பேக் ஃபுல்லாக கோல்டாக தான் இருக்கும். அந்த கோல்டை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டால் இங்கேருந்து நம்ம நாட்டுக்கு போய் நம்ம ஹாப்பியாக இருக்கலாம். பிகாஸ் ஆல்ரெடி வாரில் வேறு தோத்துட்டோம். ஸோ அங்கே போய் நமக்கு மரியாதை கூட இருக்காது அப்படின்னு சொல்லி அந்த ஜெனரல் சோல்ஜர் எல்லாருமே ஹீரோவை டார்கெட் பண்ண போகிறாங்க. பிகாஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு அவர்கிட்ட நிறைய கோல்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சில டிஃப்ரெண்ட்டான மூவிஸ் தான். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஆக்ஷன் மூவிஸ்லாம் அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவில் ஒரு பயங்கரமான ஆக்ஷன் மூவியை பற்றி சொல்கிறேன். அதுவும் இப்போ ரீசெண்ட் டைமில் ஒரு ஃபியூ இயர்ஸ் முன்னாடி ரிலீஸ் ஆன ஒரு மூவி தான். ஸோ மூவியை ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒர்த்தியாக இருக்கும். ஒரு சின்ன ஸ்மால் ஸ்டோரி ரிவ்யூ மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும் கிளியராக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டோரி என்ன அப்படிங்கிறது ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். ஸோ மூவியோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மவுண்டைன் பக்கம் இருக்கும். மவுண்டைன் அண்ட் ஒரு கண்ட்ரி இருக்குது. அந்த கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான வார் போயிட்டுருக்கு. அந்த மாதிரி ஒரு பிளேஸில் மவுண்டைன் பக்கத்தில் ஹீரோ இருக்கார். தனியாக ஒரே ஒரு ஹவுஸில் அவர் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கார். அவரை சுற்றி அவருக்குன்னு ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி யாருமே இல்லை. ஹீரோவோட ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு மைனிங் பண்ணுறது. ஸோ நிறைய அந்த ஜியோகிராஃபி அண்ட் வீடியோஸ்லலாம் பார்த்துருப்பீங்க, டிஸ்கவரி வீடியோஸ்லலாம். அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டீமாக போய் சில இடத்த தோன்றுறது, இல்லை இந்த வாட்டர் ஃபால்ஸில் லேக்லாம் இருக்கும்ல, ரிவர். ஸோ இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா போய் கோல்டெலாம் எடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் ஹீரோவும் பண்ணிகிட்ருக்காரு. அந்த மவுண்டனை சுற்றி இருக்கிற நிறைய இடத்துல தோண்டி அதில் கோல்டு கிடைக்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம மெயின் ஹீரோவோட ப்ரொஃபஷ்னல். ஸோ அவரோட லுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஓல்டு மேன் மாதிரி இருக்கும். அவர் ஏஜும் அதே மாதிரி தான். ஹீஸ் ஸோ லுக்கிங் லைக் எ ஓல்டு மேன். ஓகே, பட் அவருக்குன்னு ஒரு பெரிய பாஸ்ட் இருக்குது. பாஸ்ட்டில் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு சோல்ஜராக ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. எனக்கு ரொம்ப சோல்ஜர் ஓகேவா. ஸோ ஹீரோக்குன்னு பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு பாஸ்ட் இருக்கும். அதில் ஒரு சோல்ஜர், ஒரு கிரேசியான பர்சன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவரோட டீமில் இருந்து அவர் பண்ண சில மிஸ்டேக்காக அவரை மிலிட்ரிலேருந்தே பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பயங்கரமான பாஸ்ட் இருக்கும் ஹீரோவுக்கு. இதுக்குமே யூஸ் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 2023 நினைக்கிறேன். 2000